இந்த சோனியானால தான் அரசியோட வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதும் இந்த பழனியை வந்துட்டு சோனியா வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு நினைச்சது சரியான முடிவுன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். இங்க கோமதி போய் டைரக்டா சோனியா கிட்டே கேட்டுறாங்க, மீனராஜி சொல்றதெல்லாம் உண்மைதானா, இதுக்கு மேலே அமைதியா இருக்காத, வாயை திறந்து உண்மையெல்லாம் சொல்லு அப்படி சொல்லி மிரட்டுறாங்க. ஆனா கடைசி வரைக்குமே நடந்த விஷயம் எதையுமே ஒத்துக்காம சோனியா வந்துட்டு இந்த மீனராஜிக்கு என்ன பிரச்சனைனே தெரியல, எதுக்கு சம்பந்தமே இல்லாம என் மேல பழி போறாங்கன்னே தெரியல, எனக்கு இந்த அரசியோட பிரச்சனைக்கு எந்த சம்பந்தமே கிடையாது, குமாருக்கு நான் எந்த விதத்திலையும் ஹெல்ப் பண்ணல அப்படி சொல்லிட்டு கடைசி வரைக்குமே சோனியா வந்து எந்த தப்புமே பண்ணாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மீனாமே வந்து ரொம்பவே தைரியமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் மாமா முன்னாடி நாங்க குரலை வசதி பேசி இருக்கிறோமா, பொய்யான விஷயத்தை நாங்க எப்படி பேசுவோம், இந்த சோனியானால அரசியோட வாழ்க்கை இந்த அளவுக்கு மாறி இருக்குன்னா அந்த ஆதங்கத்தோட தான் நாங்க இப்படி சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் உண்மையா இருக்க போய் தானே உங்க எல்லாரும் முன்னாடி இவ்வளவு தைரியமா எங்களால பேச முடியுது. அவங்க உண்மையை சொல்லதா இருந்தா தைரியமா பேசினால எதுக்கு சம்பந்தமே இல்லாம அழுதுகிட்டு இருக்காங்க. எல்லா பிரச்சனைக்கு காரணம் அவங்க தான், அவங்க நடிக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு மீனராஜ் ரெண்டு பேருமே வந்துட்டு சோனியாவை இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க விடுற மாதிரியே தெரியல. கண்டிப்பா சோனியா அதெல்லாம் செஞ்சுதான் இருக்கும் அப்படிங்கிறது பழனிக்கே தெரிஞ்சிருது. நீ எதுக்கு அப்ப இதுகிட்ட கேட்டு இருக்கிற, நானே சொல்லுவேன் கண்டிப்பா சோனியா அப்படி செய்யக்கூடிய ஆள் தான். மீனராஜியே சொல்றாங்க, அப்பயும் ஏன் நம்பாம நீங்க போய் இதுகிட்ட கேட்டு இருக்கீங்க, நானே உறுதியா சொல்றேன் கண்டிப்பா சோனியா தான் இதெல்லாம் பண்ணிருக்கோம் அப்படி சொல்லி பழனி சொல்லிட்டு இருக்காரு. எல்லாருமே நம்ம சைடு திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேல தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்லையே அப்படி சொல்லிட்டு சோனியா யோசிச்சுட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் கேள்வி எல்லாம் கேட்டு எந்த பதிலுமே சோனியா சொல்லாதால கடுப்பான கோமதி வந்துட்டு உனக்கு என்ன நடச்சுங்கிறது எல்லாமே தெரியும்ல, நீயாவது ஒழுங்கா சொல்லு, சோனியா தானே உனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படி சொல்லி டைரக்டா அரசிக்கிட்டே கேட்டுறாங்க. இவ்வளவு தூரம் பிரச்சனையாகி எல்லாமே முடிஞ்சிருச்சு, இப்ப வரைக்கும் இந்த அரசு எதுவுமே சொல்லாம ஏன் அமைதியா இருக்காங்கன்னே தெரியல. கோமதி கேள்வி கேட்கறமே பதில் எதுவும் சொல்லாம அரசு அமைதியாவே நின்னுட்டு இருக்காங்க. அப்ப அந்த வாய்ப்பை தனக்கு சாதகமா பயன்படுத்திட்டு சோனியா வந்துட்டு கோமதி மேல சத்தியம் பண்றதுக்கே போயிடுறாங்க. உங்க மேல சத்தியமா எனக்கு இந்த பிரச்சனைக்கு சம்பந்தமே இல்ல அப்படி சொல்லி சத்தியம் பண்ண போறாங்க. அது வரைக்கும் அமைதியாவே இருந்துட்டு அரசி வந்துட்டு சோனியாக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம அம்மா மேலே பொய்யா சத்தியம் பண்ண போகுது அப்படி சொல்லிட்டு கோவத்துல நீங்க இது வரைக்கும் நடிச்சதே போதும் நிப்பாட்டுங்க, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அம்மா மேலே போய் சத்தியம் பண்ணுவீங்க, உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு சம்பந்தம் சொன்னா எல்லாரும் நம்பிடுவாங்களா, என்னோட வாழ்க்கை இந்த நிலைமைக்கு மாறினது காரணமே நீங்க தான் கடைசி வரைக்குமே என்னோட மனசை மாத்திக்கிட்டே இருந்தீங்க, இல்லன்னா நான் சதீஷ் நேரம் கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா இருந்திருப்பேன், உங்க பேச்சை கேட்டுட்டு அன்னைக்கு நைட்டு மட்டும் நான் போலனா இந்த அளவுக்கு பிரச்சனை எதுவுமே நடந்திருக்காது, எங்க குடும்ப இந்த நிலைமைக்கு நிக்கிறதுக்கு காரணமே நீங்க தான் அப்படி சொல்லிட்டு அரசியை வந்து எல்லா உண்மையுமே போட்டு உடைச்சிடறாங்க. இவ்வளவு நேரமா அரசு எதுவுமே சொல்லாதால அது தனக்கு சாதகமா பயன்படுத்திட்டு சோனியா வந்துட்டு தப்பு எதுவுமே பண்ணாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அரசியை வந்துட்டு அவங்க வயால எல்லா உண்மையுமே சொன்னதால சோனியானால தப்பிக்கவே முடியல. உண்மையெல்லாம் வெளியே வந்த உடனே கோமதி ஒரு செகண்ட் கூட யோசிக்காம டப்புன்னு சோனியா பிடிச்சு அடிச்சிடறாங்க. வீட்டுல இருக்க யாருமே கோமதியை தடுக்கிற மாதிரியுமே தெரியல, ஏன்னா சோனியா பண்ண தப்பு மன்னிக்க முடியாத அளவு தப்பு, அதனால வீட்டுல இருக்க எல்லாருமே சோனியா அடி வாங்குறத வேடிக்கை பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா என்னோட மகளுக்கு நீ துரோகம் நினைச்சிருப்ப, அது எங்க வீட்டுல இருந்துகிட்டே என்னோட பொண்ணுக்கு துரோகம் நினைச்சிருக்கேன்னா இது எல்லாமே கண்டிப்பா எங்க அண்ணங்களோட வேலையா தான் இருக்கும். பழனிக்கு அவசர அவசரமா கல்யாணம் நடக்கிறப்ப நான் சுதாரிச்சிருக்கணும், எனக்கு என்னமோ பழனிக்கு நடக்கிற இந்த கல்யாணத்தை நீங்க தான் நிப்பாட்டி இருப்பீங்கன்னு தோணுது, எங்க அண்ணங்களோட சேர்ந்து தானே நீ இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கிற, வாழ வந்த குடும்பத்துல எப்படி உனக்கு இப்படி எல்லாம் துரோகம் பண்ண மனசு வந்துச்சு, உனக்கு இத்தனை நாளா நல்லவன் சொல்லி நம்பி இருந்தேன் என்னை தான் சொல்லணும் அப்படி சொல்லிட்டு கோமதி ரொம்பவே ஆதங்கப்பட்டு சோனியா பிடிச்சு பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. வீட்டுல இருக்க எல்லாருமே ரொம்பவே பதட்டத்தோட நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இன்னொரு பக்கம் பழனிக்கோட மனசுக்கு இப்பதான் ஆறுதலாவே இருக்கு. இத்தனை நாளா நம்ம மனசுல இருந்த ஆதங்கத்தை யாருக்கிட்டுமே கொட்ட முடியல, சோனியாவை எது நம்மளால கேள்வியுமே கேட்க முடியல, ஏதாவது கேள்வி கேட்டா வீட்டுல இருக்க எல்லார்கிட்டயுமே நம்மளை பத்தி தப்பு தப்பா சொல்லி வச்சிருது, இன்னைக்காவது இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துச்சு அப்படி சொல்லி பழனி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காரு. அப்ப கூட சோனியா வந்துட்டு இந்த ரெண்டு குடும்பம் ஒண்ணு சேருங்கிறதுக்காக தான் அப்படிலாம் பண்ணேன், மத்தபடி எந்த ஒரு உள்நோக்கத்தோடய நான் அதெல்லாம் பண்ணல அப்படி சொல்லிட்டு மறுபடியும் சமாளிக்க பாக்குறாங்க. விட்டா ஏதேதோ பொய்யா பேசிக்கிட்டே போற, நீ எது சொன்னாலும் நான் நம்பிடுவேன் நினைச்சியா, இனிமேல் நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது அப்படி சொல்லிட்டு அரசியோட வாக்கு பரிசு அப்படிங்கிற ஆதங்கத்துல கோமதி மறுபடியும் பிடிச்சு அடிக்கிறாங்க. வீட்டுல இருக்க எல்லாருமே கோமதிக்கு ஏதோ ஆயிருமோ அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கோமதியை வந்து தடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாண்டியன் வந்து பழனியை கூப்பிட்டு பேசுறாரு. பாண்டியனை பார்த்ததுமே பழனியுமே புரிஞ்சுக்கிறாரு, நீங்க நினைக்கிற மாதிரி என் மேல எந்த தப்புமே இல்ல மச்சான், சோனியா எனக்கு இது எல்லாமே தெரியாம தான் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, நீங்க நினைக்கிற மாதிரி என்னோட கல்யாண வாழ்க்கை அவ்வளவு ஒன்னும் சந்தோஷமாலாம் போல, இந்த சோனியாவை எப்ப கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம் அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் நான் குடும்பம் மட்டும் தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், இந்த வேதனை வெளியே யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியாம எனக்குள்ளேயும் வச்சுக்க முடியாம இத்தனை நாள் நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு அக்கா சோனியா பிடிச்சு அடிக்கிறப்பதான் என் மனசுக்கு அவ்வளவு நிம்மதியா இருந்துச்சு, இந்த பிரச்சனை கண்டிப்பா நான் உங்க சைடு தான் மச்சான் நிப்பேன், இந்த பிரச்சனைக்காக சோனியாவை நீங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்புனீங்கன்னா அதை நினைச்சு சந்தோஷப்படுற முதல் ஆள் நானா தான் இருப்பேன், எனக்கு சோனியா கூட வாழவே பிடிக்கல மச்சான் அப்படி சொல்லிட்டு பழனி வந்து எல்லாத்தையுமே சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பாண்டியன் வந்து பழனிவேலுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இந்த பிரச்சனை நான் இதோட விட போறது கிடையாது, இந்த குமாருக்கு எவ்வளவு தைரியம் தான் நம்ம வீட்டு பிள்ளை கல்யாணத்துக்கு முதல் நாள் நைட்டு கடத்தி வச்சிருப்பான், நீங்க யாருமே போய் தேவையில்லாம அவங்க கிட்ட பிரச்சனை பண்ண வேண்டாம், நாளைக்கு காலையில போய் குமார் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன், அந்த போலீஸ்காரங்க பார்த்து எந்த முடிவு வேணாலும் எடுத்துக்கிட்டோம் அப்படி சொல்லிட்டு பாண்டியன் வந்து காலையில எந்திரிச்சதுமே குமார் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக அரசியை கூப்பிட்டு ஸ்டேஷன் கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் வீட்டுல பழனி வந்துட்டு சோனியாவோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு இதுக்கு மேல உனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அக்காவுக்கு நீ துரோகம் பண்ணிருப்ப, எங்க அண்ணையும் சொல்லி தான் நீ இதெல்லாம் பண்ணிருப்பேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது, இதோட இந்த வீட்டை விட்டு கிளம்பி இனிமேல் இந்த வீட்டு பக்கமே வந்துடாத அப்படி சொல்லிட்டு சோனியாவோட கையை பிடிச்சு எழுதி வீட்டுக்கு வெளியே கொண்டு வந்து விட்டுறாரு. கூடிய சீக்கிரமே இது மாதிரி நடந்து இந்த பழனியே வந்துட்டு சோனியா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க.